யாழில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரவதை, சிக்கிய ஆபத்தான கும்பல். சுற்றுலாவிகளுக்கு இடையூறாக யாசகம் செய்தோரை அகற்றிய யாழ்ப்பாண போலீசார். முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த ரவிகரன் எம்பி வலியுறுத்து. அண்மையில் இடிந்து வீழ்ந்த மட்டக்களப்பு பாலம் தற்காலிக பாலம் இன்று திறந்து வைப்பு. மன்னார் சவுத் பார் கடலில் வைத்து சுமார் 10,000 கிலோ கடல் அட்டைகளுடன் 26 மீனவர்கள் கைது. ஆட்சியாளர்களின் இயலாமையை மறைக்கவே சிறைச்சாலை குழப்பங்கள், சந்தேகம் வெளியிடும் அருள் ஜெயந்திரன். திட்டமிட்ட வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அபாயகரமான கூறிய இரு ஆள்களுடன் 5 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்குரியதாக சந்தேகிக்கப்படும் காரொன்றும் குறித்த சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில், யாழ் இந்து கல்லூரிக்கு அண்மையில் கடந்த 5ஆம் திகதி ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடத்தி சென்றிருந்தது. கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற சம்பந்தப்பட்ட கும்பல் அந்த இளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்த பின் காயங்களுக்குள்ளான நபரை யாழ் பொஸ்கோ பாடசாலை அருகில் கொண்டு வந்து விடுவித்துள்ளனர். இந்நிலையில் கார் வேகமாக ஓட்டி சென்றபோது வீதி கடமையில் இருந்த போலீசார் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமுற்ற போலீசார் குறித்த காரை துரத்தி சென்று இடைமறித்து சோதித்த நிலையில் அதற்குள் இருந்து 2 கூரிய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்தக்கரையும் அவதானிக்கப்பட்டுள்ளதோடு ஆணொருவரின் சட்டையும் இரத்தக்கரையுடன் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் குறித்த 5வரிடமும் விசாரணை நடத்தியதில் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை விசாரணையில் கடத்தலுடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட இளைஞன் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளியிடங்களிலிருந்து யாழ் நகர் பகுதியில் சுற்றுலாவிகளுக்கு இடையூறாக யாசகம் செய்தோரை யாழ்ப்பாண போலீசார் அகற்றியுள்ளனர். யாழ்ப்பாண நகர பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் சுற்றுலாவிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையிலும் நடமாடிய 30க்கும் அதிகமான யாசகர்கள் யாழ் போலீசாரின் பங்களிப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் வைத்தியர் விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சுற்றுச்சூழலை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ் நகர பகுதி, அதாவது யாழ் கோட்டை சுற்றுவட்டம், பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, போதனா வைத்தியசாலை சூழல் ஆகிய பகுதிகளில் வியாபார நிலையங்களுக்குள்ளும் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகியோருக்கு நாளாந்தம் பல்வேறு வகையிலும் யாசகம் என்ற போர்வையில் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் நபர்களை கட்டுப்படுத்துமாறு எம்மிடம் கோரிக்கை பல தரப்பினராலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நடவடிக்கையின் போது சிறுவர்கள் பலரும் வியாபார ரீதியில் குறித்த யாசகம் பெறும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து குறித்த சிறுவர்களின் பாதுகாவலர்களாக இருப்போர் எச்சரிக்கப்பட்டு இனிவரும் நாட்களில் இவ்வாறு செயற்பட மாட்டோம் என்ற ஒப்புதலுடன் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போது முல்லைத்தீவு கடற்பரப்பில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதி அமைச்சர் ரத்னகமகே ஆகியோரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறித்த சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கடற்படை மற்றும் துறை சார்ந்த உரிய அதிகாரிகளுக்கு கடற்றொழில் அமைச்சரும் பிரதி அமைச்சரும் உடனடியாக உத்தரவிட்டுள்ளனர். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சருக்குரிய அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகருக்குள் வரும் பிரதான பாலங்களில் ஒன்றாகவும் அண்மையில் இடிந்து விழுந்த பாலமாகவும் உள்ள புதுப்பாலத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அண்மையில் இந்த பாலம் உடைந்து விழுந்த நிலையில் தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பாலம் உடைந்து விழுந்ததை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து உடனடியாக பெய்லி பாலம் ஒன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்காலிக வீதியினை அமைக்கும் பணிகளை வீதி அபிவிருத்தி திணைக்களம் முன்னெடுத்திருந்த நிலையில் இந்த பணிகள் இன்று நிறைவு பெற்று வீதியை பொதுமக்களின் பாவனைக்கு வழங்கி வைக்கப்பட்டன. இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 10,000 கிலோகிராம் நிறையுள்ள 60,448 கடல் அட்டைகளுடன் மன்னார் சவுத் பார் கடலில் வைத்து 26 மீனவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோத கடத்தல் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது 12 படகுகளிலிருந்து சுமார் 10,000 கிலோ எடையுடைய 60,448
1448 கடல் அட்டைகள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டது. குறித்த படகுகள் அனைத்தும் சவுத் பார் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் கடற்படையினர் மேலதிக நடவடிக்கைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மோசடிகளை மூடிமறைத்து மக்கள் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் சிறைச்சாலை குழப்பங்களும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றனவா என்ற பாரிய சந்தேகம் எழுந்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.